வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். குடியரசு தினம். ஆதிபுரி நலசங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நல உதவி வழங்கினர். திருவெற்றியூர் நகராட்சியின் பழைய 19வது வட்ட குடியிருப்போர் பொதுநல சங்கம் தற்போது ஆதிபுரி நலசங்கமாக செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் சார்பாக இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 26/1/2026 திங்கட்கிழமை காலை திருவெற்றியூர் கிழக்கு குளக்கரை தெருவில் முன்னாள் சங்க பொருளாளரும் வயதில் மூத்த உறுப்பினருமான PR சண்முகம், அரிமா என் துரைராஜு முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சங்கத் தலைவர் S பக்ரிசாமி, பொதுச் செயலாளர் A தயாளன், பொருளாளர் E கமலக்கண்ணன், துணைத் தலைவர்கள் S சீனிவாசன், N விநாயகம், P சூரியநாராயணன், துணை செயலாளர்கள் R ஜம்புலிங்கம், B பாலமுருகன், N பச்சையப்பன், சட்ட ஆலோசகர்கள் B சண்முகம், R ராமநாதன், சங்க தொடக்க அமைப்பு குழு டாக்டர் K இலக்குவன், டாக்டர் AS கந்தன், M கஜேந்திரன், A ராமர், E சந்திரசேகர், S குமார், M சுரேஷ், K நீலகண்டன், செயற்குழு உறுப்பினர்கள் K கோபி, M சாரநாதன், S திரிலோகசுந்தர், K ரவிக்குமார், K ரவி, B லூர்துராஜ், H மோகனசுந்தரம், L சுகுமார், சங்க ஆலோசகர் RC ஆசைத்தம்பி, K சம்பந்தம், T திருநீல பெருமாள், M ராஜேந்திரன், M நீலகண்டன் உள்ளிட்டவர்களுடன் செயல்பட்டு வருகிறது ஆதிபுரி நலசங்கம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த உறுப்பினர்களுக்கு கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தினர். தொடர்ந்து திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி பாசறை நிறுவனர் புலவர் முனைவர் மாக்கி ரமணன் மற்றும் ஆபிசர் IAS அகாடமி அசோசியேட் டைரக்டர் ரங்கராஜன் ஆகிய இருவருக்கும் அவர்களின் துறையில் சாதனை செய்ததை குறிப்பிட்டு கௌரவப்படுத்தினர். தொடர்ந்து 10வது வட்டத்திற்குட்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் 10வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் திமு தனியரசு, பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் T பத்மநாபன், திருவெற்றியூர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் S ரஜினீஷ், திருவெற்றியூர் மின்வாரிய AE PG தினேஷ் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியினை டாக்டர் AS கந்தன் தொகுத்து வழங்க இறுதியாக ஜம்புலிங்கம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் 10வது வட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.